ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உன் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீர் மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளம் குமுறி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவனுக்கு எத்துணை அன்பு என்று பேசிக் கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவர் லாசரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை, அதை ஒரு கல் மூடி இருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அன்னார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்பொழுதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் கட்டப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவரை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர்கள் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீட்பின் ஓசை அன்பு நேயர்களே, சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சியை சேர்ந்த சுஜித் வில்சன் என்கின்ற ஒரு சிறுவன் ஒரு தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அந்த தோட்டத்திலே சரியாக மூடப்படாமல் இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணற்றினுள் இந்த சிறுவன் தவறி விழுந்து விடுகிறான். அவனை மீட்பதற்காக அவரது பெற்றோர்கள் முயற்சித்தும் முடியாமல் போகின்ற பட்சத்தில் அவர்கள் இந்த மீட்பு பணியாளர்களை அழைக்கிறார்கள். அவர்களும் இந்த சிறுவனை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக பல இயந்திரங்களையும் உபகரணங்களையும் வைத்து முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் பல நவீன இயந்திரங்களை வைத்து 1 நாள், 2 நாள், 3 நாள் என முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 3 நாட்களில் ஒவ்வொரு முறையும் அந்த சிறுவன் எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று பல தொலைக்காட்சி வழியாகவும் பல ஆன்லைன் வழியாகவும் பார்த்து அவனுக்காக ஜெபங்களையும் பிரார்த்தனைகளையும் ஏறெடுத்தார்கள். ஆனால் 80 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த சிறுவன் சடலமாக
உயிரற்ற நிலையில் மீட்கப்படுகிறான். இதை பார்த்த மக்கள் பலர் கொஞ்சம் முன்னாடி ஏதாவது பண்ணியிருந்தா அந்த சிறுவனை நம்ம காப்பாற்றி இருக்கலாமே என்று அவர்களுடைய ஆதங்கத்தையும் வேதனையையும் தெரிவித்தார்கள். அன்பானவர்களே, இதே போன்ற ஒரு மனநிலையோடுதான் இன்றைய நற்செய்தியும் நம்மை சந்திக்கிறது. நோயுற்று இருக்கக்கூடிய இந்த லாசர் அவருடைய நோயினுடைய தீவிரத்தில் இருக்கிறார். அதை காணக்கூடிய அவருடைய சகோதரிகள் மார்த்தாவும் மரியாவும் இயேசுவுக்கு ஆள் அனுப்புகிறார்கள். இயேசுவே, உங்களுடைய நண்பர் நோயுற்று இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இயேசு இதை கேள்விப்பட்டவுடனே அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய நண்பர் நோயுற்று இருக்கிறான், நான் உடனடியாக செல்ல வேண்டும் என்று இயேசு வந்து தன்னுடைய நண்பனை சந்தித்து குணப்படுத்துவார் என்று நம்பினார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி ஒரு அசாதாரணமான காரியத்தை இயேசுவை பற்றி நமக்கு காண்பிக்கிறது. அதுதான், இயேசு தன்னுடைய நண்பனுடைய நோயுற்ற நிலையை பற்றி அறிந்திருந்தும் அவர் இருக்கக்கூடிய இடத்தில் இன்னும் அதிகமாக 2 நாள் தங்கினார் என்பது. ஆக நண்பனுடைய நோய் தெரிந்தும் இவர் வராமல் தாமதிப்பதன் காரணம் என்ன? அன்பானவர்களே, அவர் தாமதமாக வருகிறார். அதற்குள் 4 நாட்கள் லாசர் இறந்து அவரை கல்லறையில் வைத்து விடுகிறார்கள். அப்பொழுது அவருடைய சகோதரி மார்த்தா இயேசு வருவதை முன்பாகவே அறிந்து வேகமாக ஓடி வந்து இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இதே போன்ற பல நிலைகளில் நாமும் இருந்திருக்கிறோம். கடவுளே, நீர் ஏதாவது செய்திருந்தால், நீங்க எப்படியாவது இந்த விஷயத்துல தலையிட்டிருந்தால் என்னுடைய விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்காது, என்னுடைய காரியம் இப்படி தோல்வியில் முடிந்திருக்கிறாது, நான் இந்த மாதிரி அவமானப்பட்டிருக்க மாட்டேன், என்னுடைய விஷயம் இப்படி கேவலமாக நடந்திருக்காது என்று சொல்லி பல முறை நாமும் மார்த்தாவை போல இயேசுவிடமும் கடவுளிடமும் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம். கடவுளே, நீர் செய்திருந்தால், நீர் தாமதிக்காமல் இருந்திருந்தால் என்று நாம் சொல்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு இந்த மார்த்தாவுக்கு ஒரு வெளிப்பாடை காண்பிக்கிறார். அந்த வெளிப்பாடானது என்ன என்றால், இயேசு மார்த்தாவிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்கிறார். அப்போ இயேசு சொல்லக்கூடிய இதை மார்த்தாள் ஒரு வகையில் புரிந்து கொண்டாலும் அதனுடைய முழு அர்த்தம் மார்த்தாவுக்கு புரியவில்லை. அன்பானவர்களே, இயேசு உதவிகளை தரக்கூடிய ஒரு உதவியாளர் கிடையாது. மாறாக நம்முடைய வாழ்வின் தொடக்கம் ஊற்று அவரே வாழ்வாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவேதான் நாம் சொல்கிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று. இயேசு கல்லறைக்கு செல்கிறார். லாசர் அடக்கப்பட்ட அந்த கல்லறைக்கு சென்று இயேசு கல்லை அகற்றுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது மார்த்தாள் மீண்டுமாக ஓடி வந்து இயேசுவிடம் சொல்கிறார், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே அப்படின்னு. இதனால் அவர் சொல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனிமே இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே எதுவுமே இல்லை, நம்பிக்கை அப்படின்றதுக்கு ஒரு இடமே இல்லை என்று மார்த்தாள் சொல்லாமல் சொல்கிறார். நாமும் இது போன்ற பல வேலைகளில் நின்றிருக்கிறோம். கடவுளை இதுக்கு மேல் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் முன்னேற்றம் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் இந்த பகுதி, இந்த சாப்டர் இனிமே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் அன்பானவர்களே, இன்று இயேசு அந்த லாசருடைய கல்லறையில் வெளியே நின்று உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று சொல்கிறார். நோயுற்று இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆன இந்த லாசர் உயிரும் சதையுமாக உயிரோடு எழுந்து வெளியே வருகிறார். அன்புக்குரியவர்களே, கடவுள் தாமதிப்பவராக நமக்கு தெரிந்தாலும் கடவுளுடைய நேரத்தில் தாமதம் என்ற ஒரு காரணம், ஒரு காரியம் இல்லவே இல்லை. கடவுளுடைய நேரத்தில் அவருக்கு தாமதம் என்கின்ற ஒரு காரியம் எப்பொழுதுமே இருந்ததே கிடையாது. அனைத்தும் அவருடைய நேரத்தில் அவருடைய மகிமைக்காக நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, நம்மிடமும் இது போன்ற லாசரின் கல்லறைகள் பல இருக்கின்றன. பல காரியங்களை நாம் மூடி வைத்திருக்கின்றோம். பல அடிமைத்தனங்களிலிருந்து, நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, பல நம்பிக்கையற்ற நிலைகளிலிருந்து, பல விசுவாசம் இல்லாத தருணங்களிலிருந்து இன்று இயேசு எப்படி லாசருடைய கல்லறையில் வெளியே இருந்து லாசரை வெளியே வா என்று அழைத்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். வெளியே வா, உன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா,
உன்னுடைய அவிசுவாச சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வா, உன்னுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வா என்று இயேசு நம்மை அழைக்கிறார். அன்பானவர்களே, இந்த நம்பிக்கையற்ற செத்த நிலையிலிருந்து நாம் இயேசுவினுடைய குரலை கேட்டவர்களாக வெளியே வருவோம். அன்பானவர்களே, நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தவக்காலத்தினுடைய 5வது ஞாயிறு, கிட்டத்தட்ட தவக்காலம் முடிய போகின்ற இந்த நேரத்திலே இந்த ஒரு நற்செய்தி நமக்கு தரப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், எப்படி இயேசு லாசருடைய கல்லறையின் வெளியே இருந்து லாசரை உயிர்ப்பித்து மீண்டும் அவரை வாழ்வுக்கு திருப்பிக் கொண்டு வருகிறாரோ, அதே போல இன்னும் சிறிது நாட்களில் இயேசு தன்னுடைய சாவையும் தன்னுடைய கல்லறையையும் வென்று உயிர்ப்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் அவரே என்று நிரூபிக்கப் போகிறார் என்பதை தான் இந்த வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆக நம்முடைய கடவுள் உதவி செய்யக்கூடிய கடவுள் கிடையாது. நம்முடைய கடவுள் வெறும் உதவிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு டெலிவரி மேன் கடவுள் கிடையாது. மாறாக அவரே வாழ்வின் ஊற்றாகவும் தொடக்கமாகவும் இருக்கக்கூடிய கடவுள். அவர்தான் இயேசு என்கின்ற நம்முடைய மீட்பர். எனவே இந்த உயிர்ப்பின் நாதனை, இந்த உயிர்ப்பின் இறைவனை நம்பக்கூடிய நாம் நம்முடைய செத்த நிலைகளிலிருந்து உயிர்ப்பில் விசுவாசம் கொண்டவர்களாக உயிர்த்தெழுந்து இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட இறைவன் நம்மை தகுதி பெற செய்ய நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, இதோ இறைவன் உயிர்ப்பும் உயிர்த்தெழுதலுமாக இருக்கிறார். அந்த இறைவன் மேல் எப்பொழுதுமே நம்பிக்கை கொண்டவர்களாக உயிரோடு இருக்கும் பொழுதும் இந்த வாழ்விற்கு பின்பும் உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை வைத்து அவரோடு இணைக்க பெற்ற நாம் எப்பொழுதுமே அவரோடு வாழ தொடர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம்.